ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளி மிளகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மிளகாலாம் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க. காம்போடு இருக்கிறது நல்லது. புளி லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கோம். ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நம்ம மிளகாய் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடலாங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லை பட்டுன்னு மிளகாய் தெறிக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு புளி கரைச்சலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு தான் பண்ணணும். காரம் இல்லாத மிளகாய் தாங்க இதுக்கு சேர்த்தணும். இப்போ வெந்தயம் கடுகு அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிக்கணுங்க. பச்சை வாசனை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. அந்த மிளகாய் வந்து அப்படியே அந்த புளி காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து அப்படியே ஊறி வருங்க. செம்மையாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி எதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா சைடிஷாக இந்த கஞ்சி, கம்பு கஞ்சி, ராகி கஞ்சி, மில்லட் கஞ்சிலாம் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தொக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் காரம் இல்லாத மிளகாயில் தாங்க செய்யணும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.